ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையை, நாளை அருமையான மாத பிறப்பில் பங்குனி உத்திரத்தில் உனக்கு பிடித்தமான செய்தியோடு உன்முருகன் உன் வீடு தேடி வரப்போகிறேனே. இதை கேட்டாலே நீ சந்தோஷமாக தூங்குவாய், ஆனந்த கண்ணீரோடு தூங்குவாய், நம்பிக்கையோடு தூங்குவாய், நிம்மதியாக தூங்குவாய். நாளை இந்த முருகனின் நன்னாள் என் பிள்ளைக்கு நல்ல நாளாக விடியப் போகிறது. தங்கமே, வாழ்க்கையில் நெருக்கடிகள் ஏற்படும் நேரத்தில் தான் உனக்குள் மறைந்திருக்கும் அசாதாரணமான சக்திகள் வெளிப்படுகிறது. யார் மீதும் தயவு செய்து பொறாமைப்படாதே. யாரிடனும் போட்டி போடவே வேண்டாம். அதற்கு பதிலாக உன்னை நீயே மிகச்சிறந்தவராக மாற்றிக்கோ. அதில் மட்டும் கவனம் செலுத்து. தங்கமே, சிந்திக்காத வாழ்க்கை என்றும் சிகரம் தொடாது. அதுபோல் சந்திக்காத பிரச்சனை என்றும் உன்னை சிந்திக்க வைக்காது. உன்னை கடந்து செல்லும் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு சின்ன சின்ன மனச்சஞ்சலம் இருக்கத்தான் செய்யும். உன்னை கடக்கும் நேரத்தில் உன்னுடைய சிரிப்பு தான் அவர்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் நம்பிக்கையும் தரும். நீ நன்மைதான் செய்து கொண்டிருக்கிறாய், நன்மைதான் பேசிக்கொண்டிருக்கிறாய், நன்மையைத்தான் செயல்படுத்தி கொண்டிருக்கிறாய். எனக்கு தெரியும். தங்கமே, எதனால் துன்பத்திற்கு ஆளாகிறாய் என்று தெரியுமா? தேவையில்லாமல் மனதில் குற்றம் இருப்பதால் நினைப்பதாலேயே துன்பத்திற்கு ஆளாகி விடுகிறாய். எந்த இடத்தில் இருந்தாலும் நீ மகிழ்ச்சியை மட்டும், அந்த சந்தோஷத்தை மட்டும், அந்த சிரிப்பை மட்டும் இழந்து விடாமல் பார்த்துக்கோ. புன்னகை நிச்சயம் பூக்கத்தான் செய்யும். சோம்பலுக்கு இடம் தராது. எப்போதும் சுறுசுறுப்போடு இரு. அதே போல் அந்த சுறுசுறுப்போடு கடமையாற்று. பொறுமைதான் இந்த உலகத்தில் நீ வாழும் சிறப்புக்கு அழகாக இருக்கும். பொறுமையோடு இரு. அடுத்தவர்கள் மகிழ்ச்சி தான் உன் மகிழ்ச்சி அடங்கி இருக்குது. அதையும் நல்லா தெரிஞ்சுக்கும். புரிகிறதா தங்கமே? உன் லட்சியங்கள் உயர்வாக இருந்தால் உன் முயற்சியும் அதைவிட உயர்வாக இருக்கும். உன் செயலும் அதைவிட உயர்வாக இருக்கும். உன் திறமையும் அதைவிட உயர்வாக இருக்கும். ஆக ஒன்றே ஒன்று, உன் லட்சியம் உயர்வாக இருக்கணும். தயவு செய்து நீ கவலைகளை சுமந்து கண்ணீர் வடிப்பதை விட்டுவிட்டு லட்சியங்களை சுமந்து ரத்தம் சிந்து. உன்னை சுற்றி உள்ள உறவு உன்னை போற்றும். உன் குடும்பம் உன்னை பாராட்டும். அழக்கூடாது. வெறித்தனமாக உன் லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டே இரு. அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய். நல்லது செய். துன்பம் உன் வாழ்க்கையில் தொடரும் நிகழ்வுதான். அதே சமயத்தில் இன்பமும் உன்னுடைய வாழ்க்கையில் தொடரும் நிகழ்வுகள் தான். இன்பமும் துன்பமும் ஒரு சேர வாழ்வதுதான் வாழ்க்கை. ஒரே நேரம் துன்பம் இருக்காது, ஒரே நேரம் இன்பம் இருக்காது. ஆனால் நீ துன்பப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். இன்பம் அடைவதற்குத்தான் துன்பம் அடைந்து கொண்டிருக்கிறாய். ஒரு லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய். அதற்கு பலன் கிடைக்கப் போகிறது. யாருக்கு என்ன வேண்டுமானாலும் இருக்கட்டும். உன்னுடைய உழைப்பில் ஏதோ ஒரு சில இடத்தில் ஒரு மாற்றம் கிடைக்கும். அந்த மாற்றம் உன்னை தலை நிமிரச் செய்யும். உன்னுடைய உயர்ந்த கோரிக்கைகளை, லட்சியங்களை நிறைவேற்ற எதையும் கண்டு பயப்படாதே. நான் இருக்கிறேன். உன்னை தலை நிமிரச் சொல்லும் செயல் உன் உழைப்பு மட்டும்தான். அது மட்டும் போதும். வேறு எதுவும் வேண்டாம். யாரும் எதுவும் சொல்லிட்டு போகட்டும். உன்னுடைய லட்சியத்தில் நீ முன்னேறி சென்று கொண்டே இருக்கணும். இன்றைய போட்டிகள் நிறைந்த காலகட்டத்தில் அது அவ்வளவு சுலபம் இல்லை என்று உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், மற்றவர்களுக்கும் தெரியும். அதே சமயம் முன்னேற முடியாதது ஒன்றும் இல்லை என்பதும் அவர்களுக்கு நன்கு தெரியும். முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று எண்ணினால், நினைத்தால், கனவு கண்டால் மட்டும் போதாது. அதற்கு தேவையான நடவடிக்கையும் முழு நம்பிக்கையும் முழு மூச்சோடு எடுக்க வேண்டியது அவசியம். ஆக மொத்தத்தில் முன்னேற்ற பாதையில் முன்னேறி செல்ல உதவும் 3, இந்த 3மே முத்தானவை. அது என்ன தங்கமே? உன்னுடைய சூழ்நிலை நன்றாக இருக்கணும். உன்னுடைய காலம் நன்றாக இருக்கணும். உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள், உறவுகள் நன்றாக இருக்கணும். முன்னேறணும்னு நினைப்பதில் குறியாக இருப்பவர்கள் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது,
என்ன பலன் கிடைக்கும், என்ன இழப்புகள் கிடைக்கும் என்று கவனிக்கும் பழக்கத்தை நீ வலுப்படுத்தி கொள்ளணும் தங்கமே. தங்கமே, இந்த இரவில் உனக்கு நல்ல அறிவுரையைத்தான் கூறிக்கொண்டிருக்கிறேன். நடந்து முடிந்த சூழ்நிலையோ அல்லது கடந்து சென்ற காலமோ மறுபடியும் திரும்ப வராது, திரும்ப பெற முடியாது. அதேபோல் தங்கமே, அதேபோல் சந்தித்த மனிதர்களின் அந்த குறிப்பிட்ட சூழ்நிலையிலோ நேரத்திலோ வெளிப்படுத்தப்பட்ட குணங்கள் தான் உன்னை நடைமுறைப்படுத்தாது. ஞாபகத்தில் தெரிஞ்சுக்கோ. நான் சொல்வதை கவனமாக கேட்டுக்கோ. உன்னை பார்த்து கதவை கூட சாத்தியவர்களுக்கு நீ உன் வாசல் கதவுகளை திறந்து வை தங்கமே. ஒரு பிரச்சனை உனக்கு முட்டிக்கொண்டிருக்கிறது என்றால் அது முடியப் போகிறது என்ற அர்த்தம். பிரச்சனை முட்டுவதை எண்ணி பயப்படாதே. ஒரு வழியாக அது முடிவுக்கு வருகிறதே என்று தைரியமாக இரு. ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த வழி ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை எப்போதும் ஞாபகத்தில் வச்சுக்கோ. நான் இருக்கிறேனே தங்கமே. துரோகிகளின் வாழ்க்கை என்பது சுற்றும் பம்பரத்தை போன்றது, விரைவில் ஓய்ந்துவிடும். கலங்காதே அதை பார்த்து. உன் இலக்கு சரியாக இருக்கணும். உன் இலக்கு மட்டும் சரியாக இருந்தால் எவர் எதிர்மறை பேச்சையும் கேட்கவே கேட்காதே. ஓடு ஓடு, இலக்கை தொடும் வரை ஓடு. புறம் கூறுபவர்களை ஒதுக்கிவிட. அவர்கள் சிந்தனைகள் சிக்கு மாடு போல. உன் சிந்தனையும் இலக்கும் தெளிவாக இருந்தால் நீ செல்லும் பாதையும் சரியாகத்தான் இருக்கும். சொல்வதை மட்டும் புரிஞ்சுக்கோ. எது தேவையோ அதை எடுத்துக்கோ. நீ நினைக்கலாம், நான் இப்படி வாழணும், அப்படி வாழணும், இது வாங்கணும், அது வாங்கணும், சொத்து மேலே சொத்து சேர்க்கணும், நகை வாங்கணும், இப்படி சந்தோஷமாக வாழணும்னு நினச்சி பார்த்தேயா? அவரை போல சந்தோஷமாக வாழணும்னு நினச்சி பார்த்தியா? எதோடு ஒப்பிட வேண்டுமோ அதோடு மட்டும் நீ ஒப்பிட்டுக்கோ போதும். எதையுமே சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மனசு இருந்தால் மட்டும் இந்த உலகத்தில் உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியுமா? இல்லை, யாருமே சந்தோஷமாக இருக்க முடியாது. உன் முருகன் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், உன்னுடைய வார்த்தைகள் அழகாக இருக்கணும். அப்பத்தான் வாழ்க்கை அழகாக இருக்கும். வார்த்தைகள் மிகவும் வலிமையானது. வார்த்தைகள் தான் உன் வாழ்க்கையாகுது. இது கிடைக்குமா, அது நடக்குமா, இது என்னால் முடியுமா என்பதை தவிர்த்து விடு. இது கிடைக்கும், அது நடக்கும், இது என்னால் முடியும் என்ற நம்பிக்கையான வார்த்தைகளை பயன்படுத்து. உனக்கு வெற்றி நிச்சயம். ஆக தங்கமே, கவலைகளை மறந்து தூங்கு. கவலையின்றி நிம்மதியாக தூங்கு. நாளை விடியும் பொழுது உனக்கு நன்மை பயக்கும். முருகனின் ஆசியோடு நாளை பங்குனி உத்திரத்தில் உனக்கு பிடித்தமான செய்தியோடு முன்முருகன் உன் வீடு தேடி வரப்போகிறேன். காத்திரு. சந்தோஷமாக தூங்கி எழு. ஓம் முருகா போற்றி போற்றி.